எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலிய மாறேன்னு 2025 ஆக போகுது. இருபத்தி நாலு முடிய போகுது. முடிஞ்சாவே 25. முடிஞ்சா 25. 24 என்னடா பண்ண? சரி நீ சும்மா யோசிச்சு பாரு. ஏதாவது ஒண்ணு 24 நல்லதா ஜம்முன்னு ஒண்ணு பண்ணிருக்கேன். ஜனவரில இருந்து ஆரம்பிச்சு பொங்கல் ஆரம்பிச்சு கிறிஸ்துமஸ் வரைக்கும் ஏதாவது பண்ணிருக்கோம். நியூ இயர் வரைக்கும் ஏதாவது பண்ணிருக்கேன். ஏதாவது ஒண்ணு இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒன்னும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும். நீ பண்ணிருப்பல ஏதாவது. நீ அவன் சொன்னா நியாயம். அவன் வந்து படுத்தா எந்திக்கவே மாட்டான். சால 24 தான் இது பண்ணான். 24 தான். அக்கா ட்ரெண்ட்ல ஏதாவது வந்துச்சு. பலூன் அக்கா ட்ரெண்ட். அந்த ட்ரெண்ட்ல கோடிங் அக்காவா? அது என்ன கோடிங்? டெய்லர் அக்கா மிஸ் பண்ணிட்டோம். பீரோவா? என்ன ஒட்டுமொத்த சாமான் சட்டம் வந்துரும் போல இருக்கு அக்காக்கு. அதான் அந்த அக்கா பலூன் காட்டுவாங்க. 60 அக்காவா? அவ்வளவு கம்மியா? 60 இல்ல ஃபர்ஸ்ட் துவைக்கவே இல்ல. ஃபர்ஸ்ட் இயர்ல எல்லாம் துவைக்கவே இல்ல. அது எதுக்கு துவைச்சுக்கிட்டு விட்டு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நாரிக்கிட்டே இருந்தது. பல்லு விளக்கலையா? மறந்துட்டேன். காலையிலயா? சும்மா ஒரு 6 மாசமா. உடம்பு எவ்வளவு தேய்ச்சி குளிச்சாலும் நாருதே. சரி வேற ஏதாவது காரணம் இருக்கும் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா கடைசியில் பார்த்தா அந்த துண்டு தான் காரணம் போல. ஏன் நாத்தம் ஆகுது? அதான் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க யாருக்காவது 2024 மறக்க முடியாத விஷயம் இல்ல மறக்கும்னு நினைக்கிற விஷயம், இந்த 2ல எது ஒண்ணு இருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுவீங்க. எந்த விஷயம்னு நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அது வந்து அடுத்த வீடியோல ஹைலைட் பண்ணி உங்க ஐடி மென்ஷன் பண்ணி சொல்றேன். சரி அருணா, 2025 பண்ணுன்னு நினைக்கிற விஷயம். 2025 நினைச்சேன். அடுத்து இந்த இது முக்காவாசி பேருக்கு இருக்கும் அப்படிதானே? வீட்டுல சும்மா இருக்கவங்க எல்லாம் 2025 வேலைக்கு போயிடணும், 2025 வேலைக்கு போயிடணும்னு. என்ன குஞ்சுகிட்ட மஞ்சையா இருக்கு ட்ரௌசர்ல? சரி உனக்கு? எனக்கு இல்லையா? ஏய் இது ஒரு டைலாக் போடுறதுக்கே உட்காந்துருக்கியா நீ? ரொம்ப நேரமா பாயிண்ட் வரட்டு உட்காந்துருக்கியா? ஏய் அருணே, எடுத்து என்ன பிரயோஜனம்? இவன் எடுத்து வருவான், அவங்க அப்பா அங்க இருந்து போன் அடிச்சு தம்பி ரோட்ல வண்டி ஓட்டாதப்பா. எங்க போற? வெளியே போறேன். வெளியில போற வண்டியில எல்லாம் ஏன்பா வெளியே போறேன்? ஆபீஸ்ல நைட் டியூட்டி வச்சுட்டாங்க மாமா. என்னதான் நைட் டியூட்டியா இருந்தாலும் சாயந்தரம் 5 மணிக்குள்ள வீட்டுக்கு வரணும்ல. எல்லா வீட்லயும் சொல்றதுதான். இந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம் தெரியுமா? நான் இன்னைக்குதான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுப்பேன், இன்னொரு 5-6 நாள் கழிச்சு எனக்கு சளி பிடிச்சு போயிட்டா. அன்னைக்கே சொன்னேன் 5 நாளைக்கு முன்னாடி ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா சரிப்பா இப்ப சளி பிடிச்சுக்கே இருக்கிற மாதிரி. அதெல்லாம் டார்ச்சரு. அதோட நாய் கிடைச்சதுக்கு வாக்கிங் போகும் சொல்லி திட்டுவாரு. இன்னைக்கு ஒரு நாள் தான் வாக்கிங் போனேன். வாக்கிங் போனப்ப நாய் கிடைச்சிருக்கு. 1 நேரம் வாக்கிங் போக சொன்னா கேக்குறாரு. நீ சொல்ல நீங்க சொன்னீங்க இத்தனை நாள் சும்மா தானே இந்த வீட்டுல. இன்னைக்கு யாரு வாக்கிங் போக சொன்னா? புதுசா ஏதாவது ட்ரை பண்ண எப்படிதான் போவேன்னு சொல்லிட்டாரா? இப்போ வரைக்கும் நாய் கண்டு அவ்வளவு போய் போய்விடுறேன். ஒருவேளை நீ கட்டிக்க போற பொண்ணு நாய் இருந்தாலும் நீ கட்டி போயிருச்சுன்னா நாயே கட்டிக்க சொல்லுவியா? இல்ல ஒருவேளை கட்டினதுக்கு அப்புறம் நாய் வேணும் அடம் பிடிச்சிருச்சு, என்ன பண்ணுவ? நாய் தர மாட்டேன். நான் எப்படா எங்க பொம்பளை பிள்ளை எல்லாம் பாக்குவேன். ஒரு பொண்ணோட இது ஃப்ரீடம் கெடுக்கிறல நீ. ஏன்னா வாங்கி 2 பேரும் தனியா தனியா ரூம்ல இருக்குன்றேன். நீ தனியா கூட வராது. நாய ரூம்ல விட்டு எங்க வந்துன்றேன். சரி ஒரு பொண்ணோட மனசை கூட புரிஞ்சுக்க தெரியல. எனக்கு கட்ட கல்யாணம் வரைக்கும் நாயோட மனசு என்ன பண்ண டிவேட்டா பண்ண போற நாய் கூட அதுவே வந்து நமக்கு பண்ணி தருமா எல்லாமே?
அது வந்து எப்படியாவது பரவாயில்ல, நாயே நல்லா பாத்துக்கிறாங்களே அதே அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவளை போடுறதுக்கு முன்னாடி நாயை போட்டுரு. என்னது கிளி கிளி. இப்ப நான் வந்து எதாவது கறி கிரிக்கி விட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் திரும்ப 60 ரூபாய்க்கு வாங்கணும். நான் அதாவது சமைக்க தெரிஞ்ச ஆள் இருக்கும்போது நான் எதுக்கு தேவையில்லாம கொழுப்படுத்தி சமைக்கிறேன்னு போய் நின்று 60 ரூபாய் நட்டமாக்கி அடுத்த 60 ரூபாய் போட்டு 30 ரூபாய் முடிய வேண்டிய சமையல எக்ஸ்ட்ரா ஒரு 30 ரூபாய் எல்லாருக்கும் ஆக்கி ஆளுக்கு 60 ரூபாய் கணக்கு போட்டு 6 பேருக்கு 60 ரூபான்னு கணக்கு போட்டா 370 ரூபாய் ஆயிரும். ஒரு வேளை சாப்பாட்டுக்கு 300 செய்ய மாட்டேங்கிறது. நானும் சங்கரன் என்ன என்ன பண்ண போறீங்களா? என்ன எனக்கு தெரியும் என்ன பண்ணுவீங்க.